கறவை மாட்டை விற்று காலேஜில் படிக்கும் தனது மகளுக்கு ஃபீஸ் கட்டப் போகிறேன் என கையில் சில ஆயிரங்களோடு செல்லும் எங்களை போட்டு நோண்டி நொங்கெடுங்கள். டிப்டாப்பாக டிரஸ் பண்ணி கோடிகளோடு ஓடும் திருட்டு கூட்டத்தை விட்டுவிடுங்கள் என்ற இந்த காட்சியை போகிற போக்கில் என்னதான் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாலும் இதுதான் தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது 100க்கு 100 உண்மை. அதற்கு குன்னூரில் தனது 2 குழந்தைகளோடு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் கெஞ்சி மன்றாடிய பஞ்சாபைச் சேர்ந்த இந்த தாயின் கண்ணீர்தான் சாட்சி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனை மேற்கொண்டிருந்த அதிகாரிகள் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா தம்பதியை மடக்கினர். உரிய ஆவணம் இல்லை என கூறி அந்த தம்பதியிடமிருந்து 69,400 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்ற பஞ்சாபிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்து அங்கிருந்து வாடகை கார் மூலம் ஊட்டிக்கு சுற்றுலா வந்தோம். இவ்வளவு பணம் கொண்டு வரக்கூடாது என தங்களுக்கு தெரியாது, செலவிற்கு கூட பணமில்லை, பிளீஸ் பணத்தை திருப்பி கொடுங்க என தனது 2 மகன்களையும் வைத்துக் கொண்டு பஞ்சாபைச் சேர்ந்த தாய் கத்தி கதறி கெஞ்சோ கெஞ்சென்று கெஞ்சினார். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பஞ்சாப் சுற்றுலா பயணிகள் கெஞ்ச அது புரியாத தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை மாவட்ட வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சுற்றுலா பயணிகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது என்றாலும் பஞ்சாபிலிருந்து தனது குடும்பத்தோடு சுற்றுலா வரும் ஒருவர் 69,000 ரூபாய் வைத்துக் கொள்ளக் கூடாதா, அதற்கெல்லாம் ரசீது வைத்துக் கொள்ள முடியுமா என பொதுமக்கள் திட்டி தீர்த்து வருகின்றனர். பஞ்சாபிலிருந்து தமிழகம் வந்து இவர்களா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க போகிறார்கள் என்றும் கேள்விகளால் துளைத்து எடுத்தனர். சார், ஓவரால் இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் நடக்குது. அப்ப நீங்க இவ்வளவு அமௌண்ட் கட் பண்ண வேண்டியது சார், ஓவரால் இந்தியா ஃபுல்லா இதே. இந்த ஆதங்கமே இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் முதியவர் ஒருவரை டென்ஷனாக்கி உள்ளனர் தேர்தல் பறக்கும் படையினர். சென்னை பெரம்பூர் AR சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் அறக்க பறக்க தாங்கள் பணிபுரியும் அலுவலகங்களுக்கு சென்ற ஆண்கள், பெண்கள், பள்ளிக்கு மாணவனை அழைத்துச் சென்ற ஆம்னி வாகனம், குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தவர்களின் கார்கள் என ஒரு வாகனங்களையும் விடாமல் அதிகாரிகள் அலசி ஆராய்ந்தனர். கார்களில் இருந்த டிராவல் பேக், லஞ்ச் பேக், சூட்கேஸ், ஸ்கூல் பேக், துணிகள், பர்ஸ் என ஒன்று விடாமல் அதிகாரிகள் துடைத்து பார்த்தனர். செல்ல வேண்டிய இடங்களுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டுமே என்ற அவசரம் ஒருபுறம் இருந்தாலும் அதிகாரிகளின் ஆய்வுக்கு மக்கள் முடிந்தளவுக்கு பொறுமை காத்தனர். ஆனாலும் நீண்ட நேரமாக நிறுத்தி வைத்து பிதுக்கி பிதுக்கி ஆய்வு செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் கடுப்பான ஒரு முதியவர் காரில் முன்பக்கத்திலிருந்து இறங்கி வந்து, பணத்தை எவன் திருடானோ அவனை விட்டுடுங்க, திருடங்க தான் நல்ல ஜாலியா சுத்தி திரியிறாங்க, எல்லா திருடனுக்கும் ஓட்டு இருக்கு, விட்டுடுங்க என வாட்டி எடுத்தார். எல்லா திருடனு ஓட்டு விட்டுருங்க. திருட்டு பசங்க வீடியோ வச்சிருக்கேன், நான் வீடியோ வச்சிருக்கேன், திருட்டு பசங்க விட்டுருங்க. முதியவரின் இந்த பேச்சால் ஆத்திரமடைந்த ஒரு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர், உங்க வேலையை பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, தேவையில்லாம பேசினா ஸ்டேஷனுக்கு தான் போகணும், உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கிறோம், அதை காப்பாத்திக்கோங்க என்றார். தேவையெல்லாம் பேசக்கூடாது, வயசுக்கு மரியாதை கொடுக்கிறோம், காப்பாத்திக்கீங்க. முதியவரும் சிறப்பு உதவி ஆய்வாளரும் மாறி மாறி ஆட்காட்டி விரலை நீட்டி தங்கள் கோபத்தை காட்டிக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள்
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையைத்தான் செய்கிறார்கள் என்றாலும் பணத்தை பண்டல் பண்டலாக எடுத்துச் செல்பவன் ஸ்கூல் பேகலா எடுத்துச் செல்வான். பொங்கலையும் புளியோதரையையும் கட்டிக்கொண்டு வேலைக்கு ஓடும் பாமர மக்கள்தான் பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்துக்கொண்டு போவார்களா? இவர்களையெல்லாம் பார்த்தால் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு செல்கிறவர்கள் போல உள்ளதா? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா என வறுத்தெடுக்கும் பொதுமக்கள் பணம் மற்றும் பரிசு பொருட்களோடு நேக்காக தப்பிக்கும் அரசியல்வாதிகளை பிடிக்கச் சொன்னால் அதற்கு 1000 காரணம் சொல்லுங்கள் என வாட்டியும் வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.